அழைப்பு இல்லாமல் எனக்கு பாட்டு பாட தெரியும், எனக்கு ஆட்ட ஆட தெரியும், நல்லா டான்ஸ் அப்படி எப்படி நான் ஆடுவேன் அப்படின்னா வாழ்க்கை ஆடி போச்சு. நீ எல்லாம் சபையை ஆரம்பிக்க கூடாது. பைபிள் காலேஜில் பட்டம் வாங்கிட்டேன், நான் டிகிரி வாங்கிட்டேன், நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் அழைக்கட்டும் தம்பி, வெயிட் பண்ணு. பைபிள் காலேஜில் நீ கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம், வெயிட் பண்ணு. கர்த்தர் அழைக்கட்டும். கர்த்தர் அழைச்சு நீ சபையை ஆரம்பிச்சேன்னா 1, 30, 60, 100 கர்த்தர் பலன் கொடுப்பார். ஸோ காலேஜில் பட்டம் வாங்குறது பைபிள் காலேஜில் அது நாணத்துக்காக. ஆனால் கர்த்தர் அழைக்கட்டும், வெயிட் பண்ணு. உன் இருதயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் அழைப்பார், செய்வார். உனக்கு ஆர்வம் இருக்கே. இன்னொரு சபை பாஸ்டர் மீது கோபத்தால் சபை ஆரம்பிக்க கூடாது. இந்த சபையில ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்காங்க, எனக்கும் அவருக்கும் சண்டை. இங்க இருந்து சண்டை போட்டு போடல, என்னால சபையை ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைச்சா நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆரம்பி, கர்த்தர் சொன்னாதானே வளரும், இல்லை வளராதே. ஸோ கோபப்பட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சபையை ஆரம்பிக்காதீங்க. கர்த்தர் கேட்கட்டும், கர்த்தர் போடட்டும். சண்டை போடுறதுனால சபையை ஆரம்பிக்க முடியாது. கடைசியை கேளாத. வீட்டில் 3 பசங்க, 2 பசங்க நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க, 3ஆவது பையன் படிப்பே வரமாட்டாங்க. ஆனால் பாசத்தை படிக்க வச்சிருந்தோமோ, இப்போ படிப்பே வராதே, வேற எந்த வேலைக்கும் போகாத நபரையா நீ பாஸ்டரா வைக்கிற? கர்த்தருடைய ஊழியம் என்பது அது எவ்வளவோ உயர்ந்தது. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை காட்டிலும் அமெரிக்காவுடைய பிரசிடென்டை காட்டிலும் உயர்ந்த பதவி. அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் எடுப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்தணும். ஆகையினால இவையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். தேவஜனமே, பாவமான வாழ்க்கை மூலமாக சபையை ஆரம்பிக்க கூடாது. சாட்சி இல்லாத வாழ்க்கை இருக்கிறவங்க சபையை ஆரம்பிக்க கூடாது. வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சபையை ஆரம்பிக்க கூடாது. கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் சபையை ஆரம்பிக்க கூடாது. பைபிள் காலேஜில் பட்டம் வாங்கிட்டா நான் சபையை ஆரம்பிக்க கூடாது. இன்னொரு பாஸ்டர் மீது கோபத்தால் சபையை ஆரம்பிக்க கூடாது. வேறு வேலை கிடைக்கலன்னு சபையை ஆரம்பிக்க கூடாது.